சொல்வேந்தர்கள், விருந்தினர்கள் மற்றும் பொது மதிப்பீட்டாளர்கள் அனைவருக்கும் மாலை வந்தனங்கள். என்னுடைய இன்றைய உரையினுடைய தலைப்பு மக்கள் தொடர்பு உத்திகள். மக்கள் தொடர்பு உத்திகளில் உதாரணமாக நாங்கள் மக்களிடையே எங்களுடைய தொடர்பாடலை மேற்கொள்வதற்காக எங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறரோடு பரிவர்த்தனை செய்து கொள்வதைத்தான் நாங்கள் தொடர்பாடலில் குறிப்பிடுவோம். தொடர்பாடல் என்கின்ற ஒரு யுக்தி இல்லாமல் நாங்கள் பொதுமக்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது என்பது வெள்ளிடை மடையாகும். இந்த அடிப்படையில் லாஸ் பெலின் எனக்கூடியவர் குறிப்பிடுகின்றார், எவரேனும் ஒருவர் ஏதேனும் ஒன்றை பற்றி குறிப்பிட்டதொரு செல்வெளியில் குறிப்பிட்ட ஒருவருக்கு ஏதேனும் ஒரு விளைவை நோக்கி முன்வைக்கின்ற விடயமே தொடர்பாடல் என்று குறிப்பிடுகின்றார். இதில் 5 விடயங்கள் தொடர்படுகின்றன. தொடர்பாடல் செய்பவர், சொல்லப்படும் செய்தி, ஊடகம், பெறுநர், எதிர்பார்க்கப்படும் தாக்கம். இந்த அத்தனையையும் நான் எம்முடைய சொல்வேந்தர்கள் மன்றத்தை மையமாக வைத்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். தொடர்பாடல் செய்பவர், அதே போன்று செய்தி, ஊடகம். பெறுநர் என்பது எங்களுடைய உறுப்பினர்கள், ஊடகம் என்பது எங்களுடைய மன்றம். தொடர்பாடல் செய்பவர் நானாக இருந்தால் நான் எந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்கின்றேனோ அந்த விடயம் உங்களில் எந்த அளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை பொறுத்து எங்களுடைய தொடர்பாடலின் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளானது அரங்கேறிக் கொண்டு செல்லும். குறிப்பிட்ட செய்தியை தேர்ந்தெடுத்து ஒரு ஊடகத்தின் வழியாக நாங்கள் செய்தியை கொண்டு செல்கின்றோம். இது இருவழி தொடர்பாடலான ஒரு சூத்திரமாக அமைகின்ற போதுதான் அது வெற்றி அளிக்கக்கூடும். உதாரணமாக எங்களுடைய சொல்வேந்தர்கள் மன்றம் போன்று, அதாவது ஒரு பக்கமாக தொடர்பாடல் இருக்கின்ற போது அது எப்பொழுதும் சரியானதாக இருக்கும் என்ற எண்ணம் எங்களுக்குள் இருக்கும். ஆனால் இருவழி தொடர்பாடலினுடைய சூத்திரத்தை நாங்கள் அறிந்து கொள்வோமாக இருந்தால் பெறுநரிடம், அதாவது பெறுநரின் பின்னூட்டம் கிடைக்கப்பெறுகின்ற போதுதான் தொடர்பாடல் முழுமையடைகின்றது. உதாரணமாக எங்களுடைய சொல்வேந்தர்கள் மன்றம் போன்று நான் ஒரு தொடர்பை உங்களுடன் ஏற்படுத்த விரும்புகின்றேன். அதற்காக நான் ஒரு உரையை தயார் செய்கின்றேன். அதை உங்களோடு தொடர்பு படுத்தி ஒரு ஊடகத்தின் வழியாக நான் செயற்படுகின்றேன். உங்களிடம் இந்த உரையை சமர்ப்பிக்கின்ற பொழுது அந்த உரைக்கான பின்னூட்டம் எனக்கு வழங்கப்படுகின்ற போதுதான் அந்த உரை முழுமையடையும். ஏனென்றால் நான் நினைப்பேன் நான் சொல்வதெல்லாம் சரி, நான் எடுத்துக்கொண்ட தகவல்கள் எல்லாம் சரி என்று எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக அறிந்த பெறுநர்கள், உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எனக்கான பின்னூட்டத்தை வழங்குகின்ற பொழுது மேலதிகமான தகவல்களை நான் பெற்றுக்கொண்டு அதனை இருவழி தொடர்பாக மாற்றி என்னுடைய அறிவையும் என்னுடைய திறனையும் மேம்படுத்திக் கொள்கின்றேன். அதனால் எங்களுடைய இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்பானது இன்னும் மேன்மையடைய வாய்ப்பு உண்டாகின்றது. அதே போன்று கீழ்நோக்கிய நாங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு மட்டத்திலும் உயர்பீடத்திலிருந்து கீழ்மட்டத்திற்கு பொறுப்புகள் சாட்டப்பட்டு, உதாரணமாக உறுப்பினர்களாகிய எங்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது தேவைகள் அல்லது ஏதாவது ஒரு விடயம் தொடர்பான ஒரு தேவைப்பாடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான உயர் மட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவை பெறுவதன் மூலம், உதாரணமாக பிரிவு நிலை, மட்ட நிலை, மாவட்ட நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் ஊடாக, இயக்குநர்கள் ஊடாக நாங்கள் பெறுகின்ற தகவல்களை கொண்டு எங்களுடைய அறிவையும் எங்களுடைய மேம்பாட்டையும் எங்களுடைய திறன்களையும் நாங்கள் மேம்படுத்திக் கொண்டு எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய நேரடியான ஒரு உறவுகளையும் நாங்கள் எங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதைத்தான் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றேன். உறுப்பினர், மன்றம், அடுத்தடுத்த கட்டம். இவ்வாறு எங்களுடைய தொடர்பாடல் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மட்ட வளர்ச்சியானது ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய மட்ட வளர்ச்சி மாத்திரமல்ல, உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அனைவருடைய தொடர்பாடல் தொடர்பான தேவைகளும் நிறைவேற்றப்படுகின்றன. இதை நாங்கள் கிடைமட்டமாக நோக்கி பார்க்கின்ற பொழுது நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஒன்றாக இருக்கின்ற போது மேற்பார்வையாளர்களாக பகுதி இயக்குனர், பிரிவு இயக்குனர், மாவட்ட இயக்குநரோடாக இருக்கக்கூடிய குழுக்களினுடைய செயற்பாடுகள் அத்தனையும் முன்னோக்கி நடக்கக்கூடிய இந்த சொல்வேந்தர்கள் மன்றத்தினுடைய செயற்பாடுகள் அதிகரிக்கின்ற போது என்னுடைய திறன்கள், என்னுடைய தேவைகள் அதிகரிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில்
எனக்கு எது தேவையோ அதை எனக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் நிர்வாகிகளிடமிருந்தும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவைப்பாடுகளும் ஒரு வலைப்பின்னலின் அடிப்படையில் நகர்ந்து கொண்டே செல்லும் என்பது இந்த தொடர்பாடல் முறை எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துகின்றது. அதே போன்று எப்போதும் தொடர்பாடல் என்பது நான் முதல் குறிப்பிட்டது போன்று ஒரு தலைப்பட்சமானதாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இலகுவானதாகத்தான் செல்லும். பிழைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதுவே இருதலை தொடர்பாடலாக, குழுக்களினுடைய தொடர்பாடலாக அது மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் அது எங்களுக்கு இருக்கக்கூடிய பிழைகளை சரி செய்து எங்களுடைய ஆற்றல்களை மேம்படுத்தக்கூடியதாகவும் அமைந்து விடுகின்றது. அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், திணை, அதாவது ஆட்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் திணைகளாக கூட இதனை வகைப்படுத்த முடியும். உதாரணமாக அகமுகி தொடர்பாடல், தனியாளர் ஒருவர் தனக்குள்ளேயே தொடர்படுகின்ற முறை. அடுத்தது ஆளுடை தொடர்பு, அதாவது இரு ஆட்கள் அல்லது பலர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொடர்பாடல் முறை. அடுத்தது கூட்டு அல்லது சமூக தொடர்பாடல், குழுக்கள் பல்வேறு, அதாவது நாங்கள் செய்கின்ற போன்ற ஒரு குழு செயற்பாடு. அடுத்தது வெகுசன தொடர்பு சாதனங்கள், உதாரணமாக செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி மூலமான தெரியாத பல விடயங்களை நாங்கள் தெரியப்படுத்துவதன் ஊடாக கூட எங்களுடைய தொடர்பாடல் முறைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் தொடர்பாடலின் வகைப்பங்கு தொடர்பாகவும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். உளவியல் பேராசிரியர் எல்பர்ட் மெஹ்ரபீன் என குறிப்பிடுகின்றார். அவர் வார்த்தைகளற்ற தொடர்பாடல்களை கூடுதலாக குறிப்பிடுகின்றார். உதாரணமாக சொற்கள் மூலமாக 7% மாத்திரம்தான் தொடர்பாடல்கள் முறை அடையாளப்படுத்தப்படுகின்றதா, தொனி மூலமாக 38%, உடல் அசைவுகள் மூலமாக 55% தொடர்பாடல்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. எங்களுடைய உரைகளில் நாங்கள் கூடுதலான பின்னூட்டத்தை பெறுவது எங்களுடைய உடல் அசைவுகள் தொடர்பாக. ஏனென்றால் எங்களுடைய ஒரு உடல் அசைவு எத்தனையோ வார்த்தைகளுக்கு சமமாக காணப்படுகின்றது. அதனால் அந்த உடல் அசைவினுடைய தாக்கம் எவ்வளவு தூரம் பிரதானமானது என்பதை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் பார்க்கலாம், செய்திகளற்ற சொற்களற்ற செய்திகள் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், உதாரணமாக எங்களுடைய ஆடை அமைப்பு, எங்களுடைய உடல் அமைப்பு, எங்களுடைய தோரணை, எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள், எங்களுடைய அங்கு அசைவுகள், எங்களுடைய கண் தொடர்பு, எங்களுடைய குரல், நாங்கள் கவலையாக இருக்கின்ற போது ஒரு குரல் வளம், நாங்கள் ஆத்திரமாக இருக்கின்ற போது ஒரு குரல் வளம் என்று எங்களுடைய நடை, நாங்கள் பேசுகின்ற முறை, எங்களுடைய தூரம், எங்களுடைய முக பாவனைகள், இவை அதே போன்று எங்களுடைய இருக்கக்கூடிய உடலியல் தூரங்கள், அதே போன்று வெட்கம் போன்ற அத்தனை அசைவுகளும் சொற்களற்ற தொடர்பாடலாக எங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகின்றது. எந்த வார்த்தைகளுமே இல்லாவிட்டாலும் இந்த முகபாவனைகளை கொண்டு நாங்கள் எந்த தரத்தில் எந்த அசைவில் இருக்கின்றோம் என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று வார்த்தைகள், சத்தம் போட்டு பேசுவது, எழுதுதல் எனும் போது புத்தகம், சஞ்சிகைகள், காட்சிகள் எனும் போது சின்னம், வரைபடங்கள், செயல் எனப்படும் போது உடல் மொழி சமிக்கைகள் போன்றவைகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. அதே போன்று நாங்கள் தொடர்பாடல் திறன்களை பார்க்கின்ற பொழுது அதில் மிக முக்கியமானது சிறந்த செவிமடுத்தல், ஆக்டிவ் லிசனிங் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். சொல்லப்படும் விடயம் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றவர் தெளிவான ஒரு தீர்மானத்துக்கு வராத விடயத்தை நாங்கள் செவிமடுக்க முடியாது. அதே போன்று முக்கியமான சிதறிவிடும் விடயங்களிலிருந்து தவிர்த்து கொள்வது. நாங்கள் செவிமடுப்பதிலும் பார்க்க பேச வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தால் 2 வாய்களும் ஒரு காதும் கொடுக்கப்பட்டிருப்பதாக மார்க் டெவின் என்பவர்கள் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் ஒருவர் பேசுகின்ற போது நாங்கள் கூர்ந்து அவதானிக்க வேண்டும் என்ற அந்த விடயம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அதே போன்று முனைப்போடு செவிமடுத்தலில் 4 விடயங்கள் மிக முக்கியமாக தொடர்படுகின்றது. ஒன்று ஊக்குவிப்பது, அடுத்தது மீளக் கூறுதல், அடுத்தது பிரதிபலிப்பது, அடுத்தது சுருங்க கூறுதல். இவைகளெல்லாம் தொடர்பாடலோடு தொடர்படுகின்ற விடயங்களாக காணப்படுகின்றது. ஏன் நாங்கள் செவிமடுக்க வேண்டும்? ஏனென்றால் செவிமடுப்பது மிகவும் கடினமான விடயம். வேறுபட்ட வேகத்தில் நாங்கள் போதிய பயிற்சியின்மை, இவ்வாறான விடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம். அதே போன்று தொடர்பாடல் திறன்களில் நான் செய்தி, நீ செய்தி என்று குறிப்பிடுவார்கள். நான் செய்தி என்பது எனக்கானது, நீ செய்தி என்பது நாங்கள் கூடிய திறந்த கேள்விகள் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அப்ப நான் செய்தி நீ செய்தியை விட சிறந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது நாங்கள் கொஞ்சம் கேட்போம்,
நாங்கள் இதை செய்து முடிப்போம் எனப்படும் போது எங்களுக்கு ஒரு உற்சாகம் எங்களுடைய மனதில் ஏற்படும். நீ இதை செய், நீ அதை செய் என்று குறிப்பிடாமல் நாங்கள் என்று குறிப்பிடுகின்ற போது அதில் நான் செய்தி நீ செய்தி என்கின்ற விடயங்கள் தாக்கத்தை செலுத்துகின்றது. நாங்கள் இது அத்தனையும் தொடர்பாடலில் இருக்கக்கூடிய பொதுவான தடைகள், மனம் தெளிவற்றிருப்பது, ஆவேசமாக செய்திகளை வழங்குவது, பேசும்போது இடையில் குறுக்கீடு செய்வது, தொழில்நுட்பங்களில் பாவனைகள் கூடவாக இருப்பது, வெளியில் சத்தம் போன்றவைகளை நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தொடர்பாடலை ஏற்படுத்திக் கொள்வது, தொடர்பாடல் தொடர்பான விடயங்களில் தொடர்பான ஆர்வத்தை எங்களுடன் அதிகரித்து பொதுமக்கள் தொடர்பை மேம்படுத்தி நாமும் தொடர்பாடலில் சிறந்தவர்களாக விளங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்வேந்தர் இம்திசா ஹசன், மக்கள் தொடர்பு உத்திகள் மட்டம் 4 நிலை 2. இதை பற்றி இப்போது இதை மதிப்பீடு செய்ய சொல்வேந்தர் ஸ்டீபன் அவர்கள் வந்துள்ளார். மிக அழகான தமிழுக்கு சொந்தக்காரர், சிறந்த ஆளுமை கொண்டவர், எந்த இடத்துல இருந்தாலும் மிக இனிமையாக பழகக்கூடியவர். வாருங்கள் ஸ்டீபன், இப்பொழுது உங்கள் மேடை உங்களது. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அருளாளர் அவர்களே. இன்று எனது இலக்க பேச்சாளர் அவர்கள் செய்வதை செய்வன திருந்த செய் என்கிற வாக்கிற்கேற்ப அவர் எந்த ஒரு செயலினை எடுத்தாலும் அதை திருந்த நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர். இன்றைய அவருடைய உரையும் மிக நேர்த்தியாக அமைந்திருந்தது. அவருடைய உரையினுடைய நோக்கமே மண்ட உறுப்பினர்களை ஊக்கப்படுத்துவதற்கான பயிற்சி அளிப்பது. இன்று அவர் ஒரு அருமையான பயிற்சியை தொடர்பாடல் பகி பங்கு என்ற தலைப்பில் தொடர்பாடல் உத்திகளை பற்றி ஒரு அருமையான ஒரு உரையை நமக்கு வழங்கியிருந்தார். இந்த உரையில் சொல்லப்பட்டிருந்த கருத்துக்கள், செய்திகள் ஏராளம். நமது சொல்வேந்தர் பயணத்திற்கு மட்டுமல்ல, நமது அலுவலகத்திலோ வீட்டிலோ நாம் இந்த உத்திகளை பயன்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு மிகுந்த பலனை கிடைக்கும். அந்த அளவுக்கு மிக அருமையான ஒரு செய்தியை லாபகமாக சொல்லியிருந்தார். அவர் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீர்கள், அந்த திரை, அவருடைய ஒளி அனைத்தையும் சரி செய்து ஒரு கண்ணீர் என்ற குறையில் நேர்த்தியாக இந்த உரையை அமைத்திருந்தார். அது பாராட்டத்தக்கது. மேலும் அவர் தன்னுடைய உரையினுடைய ஆரம்பத்தில் லாஸ் வெல்லின் என்ற அறிஞர் சொன்ன அந்த ஒரு கருத்தை சொல்லி அவர் அந்த உரையை தொடர்பாடல் என்றால் என்ன என்ற அந்த அறிஞர் சொன்ன உரையை மேற்கோள் காட்டி பேசியது மிக அருமையாக இருந்தது. முக்கியமாக சில விடயங்களை நாம் சொல்ல வேண்டால் இருவழி தொடர்பாடல், ஒரு வழியாக சொல்லிவிட்டு போவதில்லாமல் காண்போரும் அதில் ஈடுபடும் வழியாக எப்படி தொடர்பாடல் இருக்க வேண்டும், பேசுபவர் கேட்பவர் இருவரும் இணைந்தால்தான் அந்த தொடர்பாடல்களை வெற்றி கிடைக்கும் எப்போ என்பதை பற்றி அருமையாக சொல்லியிருந்தார். மேல்மட்டம், கீழ்மட்டம், கிடைமட்டம் என்கிற விடயத்தை மிக அருமையாக சொல்லியிருந்தார். ஆட்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப, நமது உரையை கேட்கும் ஆட்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப எப்படி நாம் அந்த உரையை அமைக்க வேண்டும், தொடர்பாக அமைக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக அருமையாக சொல்லியிருந்தார். அந்த சொற்களற்ற செய்திகள் எப்படி நாம் அந்த உடல் மொழி, சொல், துணி இதை வைத்து நாம் அந்த தொடர்பாடலினை செய்ய வேண்டும், மக்கள் தொடர்பை செய்ய வேண்டும் என்பதை மிக அருமையாக விளக்கியிருந்தார். சிறந்த செவிமடுத்தல் என்பதை எப்படி நாம் செய்ய வேண்டும், தொடர்பாடலில் வருகிற தடைகள், இப்படி எண்ணற்ற விடயங்களை பற்றி அவர் கூறியிருந்தார். உரையானது 8 முதல் 10 நிமிடம். அதனால் நேர காப்பாளர் எனக்கும் சிறிது நேரத்தை கூட்டி தர வேண்டும் என்று கேட்கிறேன். ஆக ஒரு அருமையான பேச்சு, ஒரு அருமையான தலைப்பு, அருமையான குரல் வளம். அவர் செய்ததை செய்வன திருந்த செய் என்பதற்கேற்ப ஒரு தலைவர் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பேச்சை வழிவகுத்தார். ஒரு சில விடயங்கள், தொடர் முன்னேற்றம் என்பது நமக்கு தேவை, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்வார்கள். அதே போல ஒரு சிறிய விடயம்தான். நீங்கள் தான் சொன்னீர்கள், சொற்களற்ற செய்திகளில் சொல் 7%,
தொனி 38%, உடல் அசைவு 55% என்று கூறினீர்கள். ஆனால் எங்களால் உங்கள் முகத்தையும் பார்க்க முடியவில்லை.